பாளையத்தம்மன், ராஜகாளி அம்மன், மூக்குத்தி அம்மன் வரிசையில ஆர்ஜே பாலாஜி எடுத்த கருப்பு. பேய் படம்னா எப்படி நம்மளுக்கு சுந்தர் சி லாரன்ஸ் ஞாபகம் வராங்களோ, நாளைக்கு சாமி படம்னா கண்டிப்பா இவர் தான் ஞாபகம் வருவாரு. கருப்பு படத்தை பத்தி சொல்லணும்னா ஆக்டர்ஸ் ஆர்ஜே பாலாஜி, நட்டு, மலையாள ஆக்டர் இந்திரன் நடுவுல சூர்யா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்றாருன்னே சொல்லலாம். ஆக்சுவலா விக்ரம்ல வர ரோலெக்ஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் இந்த படத்துல பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா கோர்ட்ல நடக்கிற சீன்ஸை வந்து ரொம்ப டீடைல்டா காமிச்சிருப்பாங்க. நான் என்ன கேஸ் முடிக்க மாட்டேங்கிற பணம் கொடு. எது பணமா? எதனையா கொடுக்குறது? ஏற்கனவே காட்ட வந்து விட்டு வந்து கொடுத்துருக்க. ஒரு தடவையாவது கோர்ட்டை காமிச்சிக்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு வக்கீல் ஜட்ஜு கூட நல்லவங்களா இருக்க மாட்டாங்களாம். சோ அது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இந்த படத்தோட கேஸே கோர்ட்டுக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு. படம் வந்து ஆக்சுவலா ஒரு 1.5 மணி நேரத்திலேயே முடிச்சிருக்கலாம். ஆனா இன்டர்வல்ல பாப்கார்ன் விக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எக்ஸ்டெண்டா இன்னொரு 1 hour பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சாமி அப்படின்னு சொன்னா த்ரிஷா ஓகே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆறு சாமியா இருந்தாலும் சரி, கருப்பு சாமியா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இந்த படத்துல த்ரிஷா வந்து சாமிக்கு வைக்கிற பூ மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு அலங்காரத்துக்காக. சாய் அபியங்கர் வந்து கங்குவா படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல மியூசிக்கை விட சவுண்டு தான் ஓவரா இருக்கு. ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா சூர்யா வந்து வேற லெவல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியா வந்து அவர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு. ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் கொடுத்து அவர் ஸ்டார்ன்ற விஷயத்தையும் மறந்து அவரை சூர தேங்காய் மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க.